கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இப்போது சங்கீதம் 9:10 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா. அவரை தேடுகிற ஒருத்தரையுமே கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் சொந்தங்கள் பந்தங்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள் என்னை விட்டு தூரமாக போய்விட்டார்கள், என் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் உடன்பிறப்புகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஏன் சொல்லுகிறார்? அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புங்க, விசுவாசிங்க, ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். எல்லாரும் கைவிட்டு விட்டாங்கன்ட்டு எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் போதுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என் இல்லத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் இல்லத்தில் வருவார், உங்கள் உள்ளத்தில் வருவார். நிச்சயமாக அவர் கைப்பிடித்து நடத்துவார். கொஞ்ச நாள் இல்லை, மரண பரியந்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.